இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எஃப்எம்பி ஸ்கெட்ச் வந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். எஃப்எம்பி ஸ்கெட்ச் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இசர்விஸ் tn government.in இந்த வெப்சைட்டுக்கு போய்க்கணும். இது வந்து கூகுளில் போயிட்டு நீங்கள் எஃப்எம்பி ஸ்கெட்ச்னு போட்டிங்கனாலே வெப்சைட் தான் வரும். உள்ளே போனோன்னா இந்த வெப்சைட்டை போகணுன்னா இங்கிலீஷ் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ்லனா தமிழ் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் பண்ணிங்கன்னா எஃப்எம்பி ஸ்கெட்ச்னே இருக்கும். ஸோ எஃப்எம்பி ஸ்கெட்சை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து முதல்ல வந்து நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கணும். எந்த டிஸ்ட்ரிக்ட்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டு. நான் வந்து பெரம்பலூர் செலக்ட் பண்ணுறேன். தாலுக்கா பெரம்பலூர் தாலுக்கா. வில்லேஜ் வந்து லடாபுரம். லடாபுரம் செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்களோட சர்வே நம்பர் என்னவோ அந்த சர்வே நம்பர் போடணும். இஃப் அந்த சர்வே நம்பர் வந்து நத்தமாக இருந்துச்சுன்னா நத்தமாக கிளிக் பண்ணிவிட்டு சர்வே நம்பர் நீங்கள் வந்து டைப் பண்ணணும். இல்லை அப்படின்னா வெறும் சர்வே நம்பர் மட்டும் நிறைய இடத்துல வந்து சர்வே நம்பர் வந்து 127/21 அப்படின்னு 24 அந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா 24ங்கிறது வந்து சப்டிவிஷன் நம்பர். ஸோ 127 மட்டும் டைப் பண்ணால் போதும். டைப் பண்ணிட்டு சப்டிவிஷன் நம்பர் லோட் ஆகும். இந்த 127க்கு வந்து சப்டிவிஷன் கிடையாது. அதனால் எல்லா நம்பரும் அதில் இருக்கிற எல்லா நம்பரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னோன்னா இந்த கோடு போட்டிருக்கலாம். இதை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுக்கணும். உங்களோட ஃபோன் நம்பர் ஓடிபி டவுன்லோட் பண்ண உடனே சப்மிட் பட்டன் வரும். ஓடிபி சப்மிட் பண்ணோன்னா சப்மிட் பட்டன் வரும். சப்மிட் பட்டன் வந்தோடனே இந்த மாதிரி பிரிண்ட்டாக ஓப்பன் ஆகும். இப்போ இது வந்து A4 ஷீட்டுக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, சில நம்பர்லாம் இதுவாகுது அப்படின்னா நீங்கள் வந்து A0 ஷீட்டுன்னு கொடுத்துக்கலாம். A0 ஷீட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய மேப் மாதிரி வரும். ஸோ A0 ஷீட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷோ மேப்புன்னு கொடுக்கணும். அப்படின்னா அது மாறும். ஷோ மேப்புன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக அது வந்து மாறி கொடுக்கும். இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே டவுன்லோட் பட்டன் இருக்குது. இந்த டவுன்லோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு வழி. இதே மாதிரி இப்போ நான் வந்து இப்போ 127 சர்வே நம்பர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன்ல, இது மாதிரி நான் அடுத்த சர்வே நம்பர் டவுன்லோட் பண்ணால் 128ன்னு இதில் போட்டு மறுபடியும் முதலேருந்து எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ஓடிபி கொடுத்து மறுபடியும் இன்னொரு ஃபைலாக தான் நான் டவுன்லோட் பண்ணணும். இதுதான் எஃப்எம்பி இது வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான வழி.